வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு நிலைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. பொதுவாகவே நமக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும், இல்லைன்னா சில மனுஷங்களை பிடிச்சிருக்குங்க. ஆனால் கடவுள் நமக்கு எப்போ பார்த்தாலும் சோதனையே கொடுத்துட்டு இருக்காருன்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். ஏன்னா நமக்கு பிடிச்ச மனுஷங்களை பிடிச்ச விஷயங்களை வச்சு தான் நம்மளை அதிகமாக சோதனை பண்ணிக்கிட்டே இருக்காரே அப்படின்னு உங்களுக்கு கடவுள் மேலே கூட சில நேரத்தில் கோவம் வருங்க. என்னடா இது அக்கடான்னு இப்போதான் சில விஷயத்து மேலே நம்மளுக்கு நாட்டம் வந்திருக்கு, கடைசியில் அதையும் கடவுள் நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிறதுக்காக பார்க்குறாரே, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கே சில நேரத்தில் வெறுப்பை கொண்டு வந்து விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் சில நேரத்தில் நீங்கள் இது ரொம்ப 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 சரியாக அணுகணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்து மேலே நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் அதிகமாக காட்டுறீங்க, இல்லை எந்த அளவுக்கு அதில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை, இந்த காலம், கடவுள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்பவே ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து கடைசியில் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்காகவும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த அருமையான வாய்ப்புங்க. ஸோ அதனால் பிடிச்ச விஷயத்தை வச்சு கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறாரே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. உங்களால் மற்றவங்களை ஏமாற்றவே தெரியல, ஏமாற்றவே முடியல அப்படின்னு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பொழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அடுத்தவங்களை ஏமாற்றி உங்களால் சம்பாதிக்க தெரியல, அடுத்தவங்க வயிற்றுல அடித்து பொழைக்க தெரியல அப்படிங்கிறது தான். உங்களை சுற்றி இருக்கிற சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கெல்லாம் பொழைக்கவே தெரியல, நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகலாம் வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. ஸோ அடுத்தவங்களை நினச்சி என்றைக்குமே வருத்தப்படாதீங்க. கடந்து போக உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கோங்க. எல்லா காயத்துக்கும் நியாயம் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நியாயம்லாம் கிடைக்காது. அந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதியும் மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்கும், நிம்மதி போயிடும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சில விஷயங்களை விட்டுட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. யாருக்கெல்லாம் நாம் நல்லது பண்ணினோம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்காதுங்க. அட் த சேம் டைம் யாருக்கும் கெட்டது செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மௌனத்தை விட சரியான தண்டனை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்மளை யாரெல்லாம் அலட்சியப்படுத்துனாங்களோ அவங்களுக்கும், யாரெல்லாம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், மௌனத்தை விட சிறந்த தண்டனை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கண்ணீர் சிந்தின அந்த நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்களை மறந்துடுங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த ஞாபகம் வச்சுட்டே இருக்காதீங்க. ஆனால் உங்கள் கண்ணீருக்கு காரணமாக இருந்த அந்த ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் மறந்தும் கூட மன்னிச்சு விட்டாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சில பேரெல்லாம் நீங்கள் கேஷுவலாக விட உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போது அனுபவிக்கிற துன்பம் எல்லாத்துக்கும் என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் எடுத்த முடிவு தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியலையா? நீங்கள் நம்பவே முடியலனாலும் அது தாங்க உண்மை. என்னைக்கோ ஒரு நாள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செஞ்ச அந்த விஷயந்தான் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற இந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத மறைக்காமல் புரிஞ்சுக்கோங்க. இப்பையில் இருந்தாவது ஃப்யூச்சருக்கு தேவையானதை நல்ல விஷயங்களாக செஞ்சு வைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நல்லதாக நடக்குங்க. ஸோ நாம் யார் ஞாபகத்துலேயும் இல்லையே அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. யாரோட வழியிலையும் நாம் இல்லையேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. எல்லா உண்மைகளையும் நீங்கள் பேசணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் அவசியமும் கிடையாதுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மைகளை பேசுறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.